ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தைத்திருநாள் ஸ்பெஷலாக இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷலான ஒரு படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்தேன். அப்போ என் மைண்டுக்கு வந்த படம் தான் இன்செப்ஷன். இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மூவிஸில் டாப் 5 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நோலனோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர் பீஸ். இன்டெப்த்தான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இந்த படத்தில். எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன பிடிக்காத விஷயங்கள் நான் அந்த படத்தை சொல்லவே போகிறதில்ல. ஏன்னா இந்த படத்தில் அப்படி ஒரு செக்மெண்ட்டே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பின்னாடி இருக்க சயின்ஸும் அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே இருக்க அந்த கமர்ஷியலிட்டி தன்மையும் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரு 5 விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கேஸ்டிங்கை பற்றி பேசியாகணும். கேஸ்டிங்னா அந்த கேஸ்டிங்னாப்பா இது பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் கேஸ்டிங். இந்த ஆக்டர்ஸ் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க. நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோவாக இருக்கட்டும், இந்த மால் கேரக்டர் நடித்தவங்களாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு வெல் டிஃபைன்டான கேரக்டர்ஸ் எல்லாருமே. அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நம்பர் 2, பொதுவாகவே ட்ரீம்ஸுங்கிற கான்செப்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த கான்செப்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் மல்டிவர்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை பற்றி சயின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு ஃபேண்டசி கான்செப்ட் எடுத்துக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஹைஸ்ட் மூவியாக அதை பற்றினா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு ஹைஸ்ட் மூவியை எந்தளவுக்கு வித்தியாசமாக கொடுக்க முடியும், ஒரு சப்கான்ஷியஸை வச்சு எந்தளவுக்கு வித்தியாசமாக கொடுக்க முடியுங்கிறத நம்ம தரமாக பண்ணியிருப்பாரு நம்ம நோலன். அண்ட் இந்த படத்தோட நம்பர் 3, இந்த படத்தோட எண்டிங். இந்த படத்தோட எண்டிங் ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிறது இன்னுமே சில பல யூடியூபர்ஸ்க்கு தெரியல. மைக்கேல் கேன் என்ன தான் சொல்லியிருந்தாலும் எனக்கு அந்த விஷயத்தில் பர்சனலாக நம்பிக்கையே இல்லை. அந்த ஒரு காரணத்தினாலே நான் அந்த படத்தை திரும்ப 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 ரீவாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த ரீவாட்சபிள் எபிலிட்டியை கொடுக்குறது இந்த படத்தோட கிளைமேக்ஸும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் தான். நம்பர் 4, இந்த படத்தில் அந்த ஒரு பேசிக் ஸ்டோரி லைனை சூப்பராக கொடுக்கறது நான்லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட் தான். பொதுவாகவே நம்ம நோலன் இருந்துச்சுன்னா நான்லீனியர் ஸ்க்ரீன் ப்ளேயில் தான் பூந்து விளையாடக்கூடிய ஆள். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. 5th பாயிண்ட், இந்த படத்தோட 3 லேயர் ஸ்டோரி. ஃபஸ்ட் லேயர் ஸ்டோரி அது பார்த்திங்கன்னா காப் அவங்களோட பசங்களை மீட் பண்ணுறாரா இல்லையா அது. செகண்ட் லேயர் ஸ்டோரி அது பார்த்திங்கன்னா சைட்டோ வர்சஸ் ராபர்ட். தேர்ட் லேயர் ஸ்டோரி அது பார்த்திங்கன்னா அந்த ட்ரீம் வேர்ல்டு. ஸோ இந்த 3 லேயர் ஸ்டோரியும் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்க. இப்போ நீங்கள் செகண்ட் லேயர் ஸ்டோரி பழகையே அந்த ஃபஸ்ட் லேயர் தேர்ட் லேயரை பார்த்தீங்கன்னா சைட்டோ உங்களுக்கு ஹீரோ தெரிவார். அதுவே நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் மாற்றி ஃபஸ்ட் லேயர் ஸ்டோரி வரையும் பார்த்தீங்கன்னா காப் உங்களுக்கு ஹீரோவாக தெரிவார். தேர்ட் லேயர் ட்ரீம் வேர்ல்டு ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹீரோவாக தெரிவார். ராபர்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஹீரோவாக தெரிவார், மித்தவங்க எல்லாருமே வில்லனாக தெரிவாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி. இதை பேஸ் பண்ணி இன்னொரு படமும் நம்ம நோலன் எடுத்திருக்காரு. அதை பற்றி மீதி வர 3 நாளில் பார்த்துருவோம். 2 நாளில் இன்னும் அதை பற்றின பேக் டு பேக் வீடியோஸ் வரும். கண்டிப்பாக இருப்பாங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல், தை திருநாளை உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுங்க.